வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, நாம வந்து 2வதா வெளியிட்ட, அதான் லேட்டஸ்ட்டா வெளியிட்ட சர்வேயோடயே ஒத்துப்போகுது. பட் நாம வந்து பெர்சன்டேஜ் சொல்லியிருந்தோம். அது வந்து ஐஏஎன்எஸ் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனமும், இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து வெளியிட்டக்கூடிய இந்த சர்வேல வந்து அந்த பெர்சன்டேஜ் ஒத்துப்போகுது. ஆனா, நாம வந்து சீட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணல. ஏன்னா, நம்ம வந்து தொகுதி வாரியா நடத்தல. 234 தொகுதி நடத்தியிருந்தா, நான் வந்து இங்க 114, 127ங்கிற நம்பர சொல்லியிருக்கலாம். நான் வந்து 234 தொகுதி நடத்துனேன். நம்ம வந்து சாம்பிளிங் வேற மாரி பண்ணோம். அப்ப நம்ம பெர்சன்டேஜ் மட்டும் தான் சொன்னோம். அந்த பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒத்து வருது. 3% டிஃபரன்ஸ்ல ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து முன்னாடி நிக்குது. இவங்கள்ட்ட என்டிஏ வந்து இந்திய அலையன்ஸோட முன்னாடி நிக்குதுங்கிற பார்க்குறோம். அந்த கணக்குல வந்து இது ஒத்து வருது. பட் வந்து இது சரியா, தப்பா, இதுதான் சாத்தியமாங்கிறதெல்லாம் அவங்க நம்ம சொன்ன சர்வே மாதிரியே இன்னொரு சர்வே வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஆறுதல் அடைஞ்சுக்கலாமே தவிர, அதனால இந்த நம்பர் சரியா, தப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நம்பரா கன்வெர்ட் பண்ணல 1. 2வது வந்து இவர்கள் எப்படி நடத்தினார்கள் நமக்கு தெரியாது. இவங்களுடைய சாம்பிளிங் என்ன? சாம்பிள் சைஸ் என்ன? யார பார்த்தாங்க? எப்ப பார்த்தாங்க? என்னென்ன கேள்வி வச்சாங்க? என்ன மோடஸ் ஆப்பரண்டி எப்படி எந்த அடிப்படையில இத நடத்துனாங்க? இந்த மாரி நெறைய அன்ஆன்சர்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. விச் வி டோன்ட் நோ. விச் ஐ டோன்ட் நோ எஸ்பெஷலி. அப்ப அதுக்கெல்லாம் அவங்க தான் பதில் சொல்லணும். ஸோ இது வந்து எவ்வளவு சாத்தியமான என்ன சொல்லுது செய்தி? 3% டிஃபரன்ஸ்ங்கிறது எப்பயுமே தேர்தல்ல வந்து ஒரு 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 எரர் மார்ஜின் இருக்கக்கூடியதான். முன்ன பின்ன எப்படினாலும் வரலாம். அப்ப நமக்கு தெளிவா தெரியக்கூடியது ஒரு டேக் அவே என்ன அப்படின்னா, திமுக கூட்டணி ஸ்வீப்பா ஜெயிச்சுரும் அப்படிங்கிறது உண்மை இல்ல.